ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வலி என்னவென்பது உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியும். கவலைப்படாதே, உன் மன கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகின்றன. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, அதையெல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. அவர்கள் மேல் நீ கோபம் கொள்ள வேண்டாம். உன் அப்பாவாகிய என்னையே எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பார்கள். அதையெல்லாம் நான் பொறுத்து கொள்ளவில்லையா? என் பிள்ளையே, பொறுமையே வெற்றியின் இரகசியம் என்பதை நீ புரிந்து கொள். நீ பொறுமையுடன் காத்திரு. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கு வர இருக்கும் கஷ்டத்தை அத்தனையும் உன் சாயப்பா ஏற்றுக்கொள்வேன். அந்த கஷ்டத்தையெல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாற்றுவேன். என் செல்லமே, நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரிக்கும் நீ என் பிரியமான பிள்ளை. எத்தனை பேர் உன்னை கைவிட்டிருந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ எப்பொழுதும் என் நாமத்தையே சொல்லி என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய். இருந்தும் ஏன் இந்த மனக்கவலை? உன் சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன்னிடம் கூறினேன் அல்லவா? பின்பு எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னிடம்தான் சொல்கிறாய். ஆனால் அதே சமயத்தில் இந்த சாயப்பா இதை செய்து தருவாரோ இல்லையோ என்ற சந்தேகமும் வருகின்றது. இத்தனை நாளா நீ கேட்டதையும் கேட்காத நன்மைகளையும் உனக்கு நான் செய்தேன் அல்லவா? பின்பு ஏன் உனக்கு இந்த குழப்பம்? எதற்கு இப்படி நீ வேண்டாத்ததை நினைத்து உன்னை நீயே கஷ்டப்படுத்துகிறாய் என் செல்லமே? உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான முறையில் உன் அப்பா செய்து தருவேன். இப்பொழுது வந்துள்ள இந்த கஷ்டத்தால் நீ முழுவதுமாக வலுவிழந்து சோர்ந்து போயிருக்கிறாய். இதைவிட மேலான கஷ்டங்களை இதற்கு முன்னால் நீ சந்தித்திருக்கிறாய். இருந்தும் எதற்கு நீ இப்பொழுது இவ்வளவு சிரமப்படுகிறாய்? என் கண்மணியே, யார் என்ன சொன்னாலும், உன்னை கேவலமாக திட்டினாலும் கூட அதையெல்லாம் நீ உன் காதில் வாங்கி கொள்ளாதே. கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றியடைவாய். நீ நல்லதையே நினைத்துக்கொள். பிறருக்கும் நீ நல்லதையே செய். வாழ்க்கை என்னும் படிக்கட்டில் நீ மென்மேலும் வளர்ந்து செல்வாய். என் பிள்ளையே, மறுபடியும் உனக்கு நான் நினைவூட்டுகிறேன். உன்னுள் என்ன கஷ்டம் இருந்தாலும் உன் அப்பா என்னிடம் சொல்லு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம்.